கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 30 முதல் 32 ஆகிய வசனங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அதுக்கு நம்ம எப்படி வாழணும்? எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே வருகிறார். சில குடும்பத்திலே இன்னைக்கு தான் இணைந்திருப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். தினம்தோறும் யாரெல்லாம் செய்தி கேட்கிறீங்களோ, ஒரு நிமிடமாவது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்ப இன்னைக்கு செய்திக்குள்ள நம்ம போகும்போது ரொம்ப கவனமா கேட்கணும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போனோம். மீட்கப்படும் நாள் என்று எழுதப்பட்டிருக்கு. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒரு குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடுறாங்க, கோர்ட்டு கேஸ் சொல்லி போறாங்க, பிரிஞ்சு போறாங்க, டைவர்ஸ் ஆகுது. இப்படி நம்ம நிறைய செய்தி நம்ம கேள்விப்படுறோம். இது எல்லாமே இப்போ ஒரு 10, 20 வருஷம், 25 வருஷத்துக்கு உள்ளதானே. இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கனி, நீடிய பொறுமை, அன்பு, சாந்தம், தயவு, நற்குணம். சில குடும்பத்திலே அவசரப்பட்டு முடிவெடுக்கும் போது, கோபத்தோடு முடிவெடுக்கும் போது, இதயத்துக்குள்ள கசப்போடு ஒரு முடிவெடுக்கும் போது, அதுக்கப்புறம் பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்கள் நம்ம யோசித்து பார்க்கிறதே கிடையாது. ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. எங்க தள்ளி போனோம் தேடி தேடி பார்ப்பாங்க, கண்டுபிடிச்சு பார்ப்பாங்க. கண்டுபிடிக்க முடியாத சூழலில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா வேதனை, இன்னொரு பக்கம் பார்த்தா துக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா கண்ணீர், இன்னொரு பக்கம் பார்த்தா கஷ்டம், இன்னொரு பக்கம் பார்த்தா என் வீட்டில் எனக்கு என்ன பிரச்சனை உட்காந்து புலம்பிட்டே இருப்பாங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த காலவேளையிலே இன்னைக்கு உள்ள செய்தி, நிறைய வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் முடியுது, 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள டைவர்ஸ், அப்புறம் 2வது கல்யாணம் முடிக்காங்க, அப்புறம் அவங்களும் 2வது கல்யாணம் முடிக்கிறாங்க. இப்படி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கல்யாணம் முடிக்கும் போது சர்ச்சில் போய், ஆல்டர்ல போய் மெய்ப்பெண் தான் நமக்கு அந்த திருமணத்தை முடிச்சு வைக்கிறார். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்ப நம்ம எங்க போய் நிக்கணும்? மெய்ப்பெண்ட போய் நிக்கணும்.
நம்ம எந்த சர்ச்சுக்கு போறோமோ அந்த பாஸ்டர்கிட்ட போய் நிற்கணும். குருவானவர்கிட்ட போய் நிற்கணும். குருவானவர் நமக்கு என்ன சொல்றாரோ அந்த ஆலோசனை கேட்டு மறுபடியும் குடும்பம் இணைந்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்துக்குள்ளே ஆவியானவர் சந்தோஷப்படுவார். நிறைய வீட்டுக்குள்ள இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. அப்படி இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், நற்கரம் எடுத்த பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக மாட்டுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டுக்கு, ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னு பைபிள் வாசிக்கலையா, நம்ம ஆவியானவர் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ண இல்லையா, ஆவியானவர் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையா வாழலையா, ஆவியானவர் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி நம்ம ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து பார்த்தால் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம இன்னும் எங்களாம் சீர் பொருந்தணும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். காலவேளையிலே யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க குடும்பம் தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான். ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? ஆவியானோட சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்களா? சத்தியத்துக்கு கீழ்ப்படுறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கடிந்து கொள்ளும் போது கீழ்ப்படுறீங்களா? ஏன்னா சில குடும்பத்துல கீழ்ப்படுகிறதே கிடையாது. கீழ்ப்படிந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், கீழ்ப்படியாத பட்சத்துலதான் தேவனுடைய கோபாக்கினை வரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்போ ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானது துக்கப்படுத்திருந்தாங்க. சரி பிரதர், நாங்க எப்படி துக்கப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு அடுத்த வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. சகல விதமான கசப்பு, குடும்பத்திலே சைட்டு மணிக்கு கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம், இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள கிடக்கு, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பார்த்தா வைராக்கியம், ஒரு பக்கம் பார்த்தா எரிச்சல், ஒரு பக்கம் பார்த்தா மன்னிக்க முடியாத சூழ்நிலை, ஒரு பக்கம் பார்த்தா விரோதம், இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளதான் கிடக்கு. நம்ம பெரிய பெரிய காரியங்களை சொல்லிட்டு இருப்போம். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அவனுடைய இருதயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கு, இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் நம்ம பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறோமா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அண்ணே நான் பரிசுத்தாவியை துக்கப்படுத்திட்டேனே, அதனால என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாராவது உணர்ந்து கொண்டால், மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் மறுபடியும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு தெரிந்த நிறைய குடும்பங்கள் உண்டு. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ளேயே டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிருந்தாங்க. வேண்டாம் சொல்லி பிரிஞ்சு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருதயம் ஃபுல்லா வேதனையா இருக்கும், கசப்பான ஒரு கனியா இருக்கும். ஆவிக்குரிய கனி இருந்ததுன்னு நல்லா இருக்கும். இன்னைக்கு இருதயத்துக்குள்ளே வேதனை, பலவிதமான பிரச்சனைக்கு என்ன காரணம்? 32வது வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், அது ஈஸியா புரிந்து கொள்ள பிரயோஜனமா இருக்கும். நானும் எல்லாரை போல சராசரி ஒரு மனுஷன் தான். எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது, பிரசங்கம் அப்படின்னா என்னன்னு தெரியாது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்னா அர்த்தம் புரியாது, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை, கையில பைபிள் எடுத்து வாசித்து பழக்கம் இல்லை, ஜெபித்து பழக்கம் இல்லை. இதுதான் என்னுடைய பழைய வாழ்க்கை. இந்த பழைய வாழ்க்கையிலே
நான் பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். வியாபாரத்துல இருக்கும்போது எல்லாரை போல நானும் வீட்டுல போய் நேரம் கிடைக்கும் போது செல்போன்ல கேம் விளையாண்டுருக்கேன், படம் பார்த்துருக்கேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாக கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்றேன், எதெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், பரிசுத்த ஆவியானவர் நான் எப்படியெல்லாம் துக்கப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை யோசித்து பார்க்கும்போது கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எப்படி தெரியுமா கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன்? பாவியா என் மேல கிருபையாயிருங்க, என்னுடைய பாவத்தை மன்னிங்க. ஏன்னா விக்கிரத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன், மனுஷனை நம்பி ஒரே மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்துருக்கேன். சில நேரத்திலே கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போகும்போது நம்மளோட வாழ்க்கையிலே கையில இருக்க பணம்லாம் காணாம போயிடும், நடு ரோட்டுக்கே வந்துடுவாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். நகை போயிட்டு, பணம் போயிட்டு, வீடு போயிட்டு, வியாபாரம் போயிட்டு, நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் உள்ள வந்துச்சு. அதுக்கும் இன்னைக்குள்ள செய்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இப்போ எங்க வீட்டுல குடும்பமா இருக்கிறோம், நானும் மனைவியும் பிள்ளைகள் இருக்கு. ஆனால் என் மனைவி எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இன்னைக்கு வரைய கூட இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நான் வியாபாரத்துல நஷ்டப்படும் போது, வீடு விற்கும் போது, நகையை விற்கும் போது, நிந்தைகள் அவமானங்கள் படும்போது என் மனைவி சர்ச்சில் போய் அழுது 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 ஜெபம் பண்ணிட்டே இருந்தா. அவ்வளவுதான். காலையில டெய்லி 1 மணி நேரம் சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணிடுவா. இது போ நைட்டு வீட்டில் உட்காந்து புலம்பி அழுது ஜெபம் பண்ணுவா. நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு போகும்போது பார்த்தா படுத்து தூங்கிடுவா. ஆனா கண்ணீர் வடித்து ஜெபிச்சு கொண்டிருப்பா. இதை ஏன் உங்களுக்கு காலைல சொல்லித்தர அப்படின்னா, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்காக வருஷ கணக்கா ஜெபம் பண்ணி இன்னைக்கு பார்த்தா கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்து கேட்குறீங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா கண்ணீர். தேவன் வச்ச அழைப்பு, தேவன் வச்ச கிருபை. பாவியா என் மேல கிருபையா இருந்தார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போன பையன்தான். சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நற்கரணை எடுக்கிற பையன்தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு வழி விலகி போய் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். என் வாழ்க்கையிலே திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டு நடு ரோட்ல நின்னேன். கையில காசு இருக்காது, பணம் இருக்காது. ஆனால் மனைவி பொறுமையா இருந்தா. இன்னைக்கு நாங்க குடும்பமா ஊழியம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நான் வியாபாரத்துல இருக்கும்போது துணிகரமா வாழ்ந்து எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தும் போது என் மனைவி பொறுமையா இருந்து என்னை மன்னித்ததுனாலதான் இன்னைக்கு குடும்பமா ஊழியம் பண்றோம். ஒரு குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னா புத்தியுள்ள ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அப்ப புத்தி இல்லாத ஸ்திரீ நம்மளே யோசித்து பார்க்கலாம். வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு, கடன்ல கஷ்டப்பட்டு, நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு 2 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். மனைவியும் கண்ணீர் வடித்து ஜெபிப்பா, நானும் கண்ணீர் வடித்து ஜெபிப்பேன். அவ்வளவுதான். தேவனா பார்த்து உயிர் பிச்சை போட்டார். அவ்வளவுதான். கிருபையின் காலத்துல வாழ்றோம். கிருபையை தந்தார்.
வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியிலையே, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியிலையே, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியிலைன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது கிருபை தந்தார். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவி மீட்டு எடுக்கிறார். தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இருதயத்துக்குள்ள கேடான காரியம் இருக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா முதல்ல நம்ம எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஏன் பிரிவினை அப்படின்னா மன்னிக்கிற சுபாவம் இல்லை. எங்க வீட்டில் ஏகப்பட்ட நஷ்டம், வீடெல்லாம் விற்று நடுரோட்டு வந்தேன், எல்லாத்தையும் விற்றேன். ஆனால் மனைவி பொறுமையா இருந்து கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணி மன்னிச்சதுனால தான் இன்னைக்கு ஒரு குடும்பம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுது. அதனால இந்த மன்னிக்கிற ஒரு இருதயம் இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள இல்லை. கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்படி ஒருவேளை மன்னிக்கணும் அப்படின்னா அதுக்கு முந்தின வசனத்துல சில பாயிண்ட் இருக்கு. சகல விதமான கசப்பு ஒரு புருஷன் மேலேயோ மனைவி மேலேயோ இல்ல பிள்ளைகள் மேலேயோ குடும்பத்து மேலேயோ எது மேலேயோ இருந்தா மன்னிக்க முடியாது. இன்னைக்கு ஏன் நிறைய குடும்பத்துல மன்னிக்க முடியல அப்படின்னா அவங்க இதயத்துக்குள்ளே கசப்புங்க ஒரு வேர் உள்ள இருக்கும். நான்லாம் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமா இருப்பாங்க, விரோதத்தோடு இருப்பாங்க, பகையோடு இருப்பாங்க. அப்படி ஒருவேளை விரோதம் வைராக்கியம் கசப்புலாம் இருக்கு அப்படின்னா பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கு, துர்க்குணம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன்பா துர்க்குணம் வருது, ஏன் பேய்த்தனத்துக்கு அடுத்த கேரக்டர் இருக்கு, பேயோட இன்னும் மோசமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு எப்படி அடிச்சு கொள்ளலாங்கிற அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டுல பகை, சண்டை, எரிச்சல், கோபம் பின்னாடி என்ன காரணம்? ஆவியான துக்கப்படுத்தியாச்சு, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில, சத்தியத்துக்குள்ள வரல, மனம் திரும்பல, அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. இதுதான் நிறைய வீட்டுக்குள்ள நடக்கு. நான் உள்ளதை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மன்னித்தால் அந்த குடும்பம் மறுபடியும் கட்டப்படும். இன்னைக்கு ஒரு புருஷ பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனை? மன்னிக்க முடியலப்பா, இதுதான் பிரச்சனை. 31 நாளும் 24 மணி நேரமும் ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தால் அந்த வீடு குட்டி பரலோகமா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சில வீட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா நாடகம் பார்க்கறது, நல்லா படம் பார்க்கறது, வீட்டில் கணவர் வந்து சாப்பாடு கேட்பாரு, இவங்க நல்லா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் மனைவி வந்து கணவர்கிட்ட பேசன்னு சொல்லி வருவாங்க. ஐயா பார்த்தா நல்ல செல்ஃபோனில் இல்லைன்னா நல்ல படம் பார்த்துட்டு நல்ல டிவியை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் எப்படி வீட்டுக்கு ஒரு மனம் வரும்? கணவன் மனைவி பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு சில டைம், குறிப்பிட்ட மணி நேரம் குடும்பத்துடைய காரியத்தை பேசுவாங்க, அடுத்தால என்ன செய்யணும் பேசுவாங்க, வீட்டில் என்னென்ன காரியம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே ஒருமனப்பட்டு இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் செல்ஃபோனில் பல மணி நேரம் மூழ்கி கிடந்தாலும் செட் ஆகாது. ஏன்னா சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பேசுறதுக்கு நேரமே இருக்காது அப்படிம்பாங்க. அப்புறம் எப்படி ஒரு மனம் இருக்கும்? இதயத்துக்குள்ள அப்புறம் கசப்பு ஏதாவது வந்துட்டுனா அது போகாதுல்ல. ஏன்னா சில குடும்பத்தில் ஜெபிக்கிறோமோ சொல்லுவாங்க, என் புருஷன் பேசி 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எத்தனை ஜெப குறிப்பு வருது? பின்னாடி என்ன காரணம்? வீட்டுக்குள்ள ஒரு மனம் இல்லை. அப்புறம் சகலவிதமான கசப்பு எந்திரிச்சிட்டு அப்படின்னா அப்புறம் டைவர்ஸ் ஆயிருது. 32ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, ஒருவருக்கொருவர் தயவாயும் உருக்கமாயும் இருந்து. தயவா இருக்கணுமாப்பா, உருக்கமா இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல அப்படின்னு என்ன அர்த்தம்?
என் வாழ்க்கையில் நான்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். என் பாவத்தெல்லாம் கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிச்சனால மட்டும்தான் ரவிராஜ் உயிரோட இருக்கேன். அவ்வளவுதான். ரவிராஜ் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. மனம் இறங்கி இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா தேவன் மனம் இறங்கினார். அவ்வளவுதான். சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ அன்பு கூர்ந்தால், மன்னித்தால் அந்த இடத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவார். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும், பிதா வரணும், பரிசுத்த ஆவியானவர் வரணும் அப்படின்னா வசனத்தை கைக்கொள்ளணும். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம அன்பு கூறும்போது நம்ம மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, பகையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய வீட்டுல தான் நடக்கு. நான் சொல்ல உண்மையா பொய்யா? யோசித்து பார்க்கலாம். எல்லாரும் யோசித்து பார்க்கலாம். ஒரு வீட்டுக்குள்ள சகலமான கசப்பு இருக்கும்போது அவங்களால சிரிச்சு கூட பேச முடியாது. ஏன்னா இதயத்துல ஃபுல்லா சகலமான கசப்பு இருக்கு. கசப்பு இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சாப்பிட்றது ஒரு 3 இட்லி, கொஞ்சோண்டு சாப்பாடு, நைட் ஆனால் கொஞ்சோண்டு ஒரு சாப்பாடு, அவ்வளோதான். ஆனால் இருதயத்துக்குள்ளே சகலமான கசப்பு இருந்துச்சு அப்படின்னா வெளியில் பார்த்தா சிரிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஆனால் இதயத்தில் பார்த்தா ஃபுல்லாக ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் போட்டிருக்கு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் தேவனுடைய பரிசுத்த ஆவின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும் போது அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் வரும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. ஒரு வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா இயேசு வந்ததானப்ப ஆசீர்வாதம். இங்கதான் சகலமான கசப்பு வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல கொஞ்சோண்டு ஒரு இடம் பிரச்சனையா இருக்கும், இல்ல தண்ணி பிரச்சனையா இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இங்கதான் கசப்பு உள்ள வந்துட்டே. கசப்பு வந்ததுக்கு அப்புறம் கிருபை போயிரும். ஏன்னா இதுக்குள்ள தீட்டு வந்துட்டு அர்த்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தீட்டு. ஏன் தீட்டு? கசப்பு. கசப்புலாம் இருந்துச்சுன்னா ஆட்டுக்குட்டியும் ஜீவ புஸ்தக பேரு இருக்காது. கசப்புலாம் இருக்கக்கூடாது. நல்ல பைபிள் வாசித்து பார்த்ததுல நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லாம் எந்த ஒரு காரியமும் வரவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ முதல்ல பரிசுத்த ஆவியான ஒரு குடும்பத்துல துக்கப்படுத்தியாச்சு அப்படின்னா அந்த வீட்டுல எப்படிப்பா நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதான் சகல விதமான கசப்பு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் கோபம். நீங்க நிறைய வீட்டுல கோபத்துல வீட்டுல உடைச்சு விடுறாங்க. நான் ஒரு 6 வருஷம் முன்பாக ஒரு பாஸ்டர் செய்தி பேசிட்டு இருந்தார் எங்க மேடையில். அந்த மேடையில் பேசும்போது சொன்னார், என் வீட்டில் கோபத்தில் நான் டிவியை உடைச்சிட்டேன், யாரும் டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னாரு. டிவி உடைஞ்சிட்டு நஷ்டம் யாருக்கு? அந்த குடும்பத்துக்கு தான். இதை மேடையில் வராது சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டில் டிவி உடைக்க முடியுமா? கிடையாது. டிவியில் நியூஸும் இருக்கு, நல்ல காரியமும் இருக்கு, கெட்ட காரியமும் இருக்கு. படம் பார்த்து நாடகம் பார்த்து வம்பா போறதுக்கு நல்லது இருக்கு, முக்கியமான காரியம் இருக்கு. ஏன்னா அந்த கடைசி காலத்துல எது நல்லது எது கெட்டது அதை முதல்ல யோசித்து பார்க்கணும். 1 மணி நேரம் டைம் இருக்கா? 1 மணி நேரம் முழங்கால நிக்க முடியுதா? 1 மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியுதா? 1 மணி நேரம் பாட்டு படிச்சு ஜெபிக்க முடியுதா? நம்ம இப்படி யோசித்தாலே நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா மாறிடும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த வீட்டுல பார்த்தா பிரச்சனையா ஓடிட்டு. இதுதான் நிறைய வீட்டுல நடந்துட்டு இருக்கு. சகலவிதமான கசப்பு ஏன் வெளியில போக மாட்டுது அப்படின்னா அவங்க பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா மனம் திரும்பல. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா மட்டும்தான்
நம்ம இதயத்துக்குள்ள அந்த கசப்பு இருக்காது, அந்த கோபம் இருக்காது, அந்த மூர்க்கம் இருக்காது, கூக்குரல் இருக்காது, கத்தி பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, நரம்பெல்லாம் வெடிக்கிற மாதிரி பேச மாட்டாங்க, தூசணம் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. இதெல்லாம் எப்போ அப்படின்னா மனம் திரும்பும் போதுதான் கெட்ட வார்த்தை வாயில வராது. மனம் திரும்பாம மறுபடியும் பழைய பாவத்துக்குள்ளே போனா கெட்ட வார்த்தை வாயில வந்துடும். மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எதெல்லாம் கெட்ட காரியமா இருக்கோ, விபச்சாரம், அசுத்தம், வேசித்தனம், காம விகாரம், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தேசத்துக்குள்ள என்ன இருக்கு? கடைசி காலத்துல கொடிய பாவங்கள். இந்த கொடிய பாவங்கள்ல போகும்போது அவங்க முதல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அப்புறம் வீம்பு, வைராக்கியம், கசப்புலாம் உள்ள வந்து சேர்ந்துருது. அதனால ஒரு குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாமல் ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம். என் வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்திருக்கேன், கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் எப்படி மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், எப்படி தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன், ரெண்டுமே பேசியிருக்கேன். 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்ப ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியான சந்தோஷப்படும் போது நம்ம குடும்பம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குடும்பம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாம் எந்த ஒரு காரியமும் வேண்டாம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாங்கள் குறையா இருக்குமோ எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. புதிய நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, காண்டாமிருதத்தை பலனை தாங்க, மான் கால்களை தாங்க, ரட்சிப்பின் வஸ்தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகம் தாங்க ராஜா. கிருபையின் வரனால் நிரப்புங்க, ஞான வரனால் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்புங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கட்டும். பலன்களை திறந்து, பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவனுடைய களஞ்சி, அவனுடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வெளியிட்டும். அவனுடைய சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. அப்பா, யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதம் என்ற சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. கர்த்தர் இந்த நாளிலும் நிறைவாக ஆசீர்வதிங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பூர்ண சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்க, பலவீனத்தை நீக்கி போடுங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, டெலிவரிக்காக யாரெல்லாம் போயிருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் ஆப்ரேஷன் தேட்டர், ஐசியூ வார்டில், இன்னுமாக இன்பெட்டில், சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸ், எந்தெந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. காலவெளியில் வெளியில் புறப்படுற எல்லா குடும்பத்துக்கும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினாலே அப்பா விசேஷமாக ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. உங்களுடைய கரத்தினால உங்கள் பிள்ளைகளை தொடுங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு வேலி அடங்கிப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. இந்த நாளிலும் கர்த்தர் பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவனுக்கு அப்பா பிரியமானபடி நாங்கள் வாழணும். தேவ விருப்பத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக இருக்கணும். கிருபை தாங்க அப்பா. கற்பனையை கை கொள்ள, கட்டளை கீழ்படிய கிருபை தாங்கப்பா. நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, நற்கிரியை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ள வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும். எங்கள் உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோட இணைவிட்டு ராஜா. எங்கள் இதயத்துக்குள்ளே பிதா, குமாரர், பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும்ப்பா. தேவையில்லை எந்த ஒரு சிந்தனையோ கவலையோ வேண்டாம். கர்த்தர் எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். அந்த கிருபை தாங்க. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, கல்வாரி அன்பிலாம் நிரப்புங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எங்கள் சிந்தனைக்குள்ளே அப்பா தேவையில்லை எந்த ஒரு காரியம் கூடாது. எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோட இடைப்பட்டும். எங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் மட்டும்தான்ப்பா இருக்கணும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களோட வம்சம், அவங்களுடைய தலைமுறை, அவங்களோட சந்ததி ஆசிரியங்க. எல்லா காரியத்திலையும் மறுபடியும் புதுப்பீங்கப்பா. இந்த நாளிலும்
கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்க, மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கு. அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியத்துல இருக்காங்க, பில்லி சுனியத்துல இருக்காங்க, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்திலே விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், எந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. படிக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அப்படின்னும் ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். சில குடும்பத்திலே ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடன் இருக்குது. சில குடும்பத்தில் நகை அப்பா பேங்க்கில் இருக்குப்பா. சில குடும்பத்தில் அப்பா பர்சனல் லோன் இருக்குது, பிஸ்னஸ் லோன் இருக்குது. சில குடும்பத்தில் குழு பணம் வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்தில் விவசாய லோன் இருக்குது. சில குடும்பத்தில் அப்பா நிறைய லட்சக்கணக்காக கடனில் இருக்குது, இஎம்ஐ போய்ட்டு இருக்குப்பா. எல்லா குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல பத்திரமா பாதுகாப்பாக இருக்கணும்ப்பா. சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. எந்த நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க அவங்க இருக்கிற இடத்துல படிக்கிற உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. வெளிநாட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க அப்பா. உங்க சித்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறட்டும்ப்பா. சில குடும்பத்துல கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், சில குடும்பத்துல வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. தேவ திட்டம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அப்பா விசேஷமாக உங்க பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல அப்பா எந்தெந்த குடும்பங்களை வைத்துக்கலாம் அந்த குடும்பத்தை அழைத்து கொண்டு வாங்கப்பா. இந்த நாளின் ஜெபித்த குடும்பத்தை ஆசிரியங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் தள்ளி போனாங்களோ அந்த எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலை அடைத்துக் கொள்ளுங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும்ப்பா. வெளிநாட்டுல இருக்காங்க, சில குடும்பத்துல மிஷினரி ஊழியம் பண்றாங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அப்பா. அநேக ஆத்துமா கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும். அந்த கிருபை தாங்க. உங்க பிள்ளைகள் வெளியில புறப்படும் போது சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. வாகனத்தை பாதுகாத்துருங்க, குடும்பங்களை பாதுகாத்துருங்க. மிஷினரிமாரே அப்பா விசேஷமாக அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு பட்டணத்துக்குள்ளேயும் அனுப்புங்கப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.